കൊള്ളമ്മേ പൂജ കൊള്ളേ ആനന്ദമോടമ്മ പൂജ കൊള്ളേ പൂജ കൊള്ളമ്മേ പൂജ കൊള്ളേ ശ്രീഭദ്രകാളിയെ പൂജ കൊള്ളേ പൂജ കൊള്ളമ്മേ പൂജ കൊള്ളേ ഉമ്മകൾ പൂവിടാൻ പൂജ കൊള്ളേ പൂജ കൊള്ളമ്മേ പൂജ കൊള്ളേ ഊരു നന്നായിടാൻ പൂജ കൊള്ളേ പൂജ കൊള്ളമ്മേ പൂജ കൊള്ളേ ശാന്തസ്വരൂപയായി പൂജ കൊള്ളേ പൂജ കൊള്ളമ്മേ പൂജ കൊള്ളേ ശങ്കരപുത്രിയെ പൂജ കൊള്ളേ പൂജ കൊള്ളമ്മേ പൂജ കൊള്ളേ ദാരിക നിഗ്രഹ പൂജ കൊള്ളേ പൂജ കൊള്ളമ്മേ പൂജ കൊള്ളേ കൊടുങ്ങല്ലൂരംബിക പൂജ കൊള്ളേ പൂജ കൊള്ളമ്മേ പൂജ കൊള്ളേ ഇരുമിഴി കൊണ്ടമ്മ പൂജ കൊള്ളേ പൂജ കൊള്ളമ്മേ പൂജ കൊള്ളേ തൃപ്പദം കൊണ്ടമ്മ പൂജ കൊള്ളേ പൂജ കൊള്ളമ്മേ പൂജ കൊള്ളേ കുങ്കുമാർച്ചനയിൽ പൂജ കൊള്ളേ പൂജ കൊള്ളമ്മേ പൂജ കൊള്ളേ മഞ്ഞളർത്തിടാം പൂജ കൊള്ളേ തന്നാലു 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 കയ്യിലേറ്റ പുഷ്പത്തെ അമ്മയുടെ നമ്മുടെ കയ്യിലാണ് നമ്മുടെ ഫോട്ടോ ചുമത്തിയാണ് അടിയങ്ങൾ നൽകണ പൂജ കൊള്ളേ പൂജ കൊള്ളമ്മേ പൂജ കൊള്ളേ ആനന്ദമോടമ്മ പൂജ കൊള്ളേ പൂജ കൊള്ളമ്മേ പൂജ കൊള്ളേ ശ്രീഭദ്രകാളിയെ പൂജ കൊള്ളേ கடவுள் உண்டு இயேசு உண்டுன்னு ஒவ்வொரு இடமா நம்பாத இடம் கிடையாது. ஜெபத்துக்கும் போனேன். ஆனால் எந்த ஒரு வாழ்க்கையில நான் எங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் நிம்மதியாக வாழ்ந்தது இல்லை. இப்போ தக்கலையில் அத்திப்பத்திரேஸ்வரர் ஒரு கோயிலில் நான் போனேன். போனப்புறம் நிறைய மாற்றங்கள் எங்கள் குடும்பங்களில் நிறைய பிரச்சனைகள் இருந்து எல்லாம் கொஞ்சம் ஒரு விதத்துக்கு நல்லா தான் இருக்கோம். ஏன்னா நாங்கள் இந்த அம்மையை விட்டு நாங்கள் ஒரு இடம் போக மாட்டோம். அம்மையை விட்டு இத்தனை வருஷ காலமாக நாங்கள் வந்து கிறிஸ்தவ மதத்தில் இருந்தோம். இப்போ அடுத்த 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் எங்கள் குடும்ப கஷ்டத்தினால இந்து மத தெய்வங்கள் வழிபட தொடங்கினோம். அப்புறம் நாங்கள் நிறைய கோயிலுக்கு போய் எங்களுக்கு நல்லா இல்லை. தக்கலையில் அத்திபத்திரேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு போய் அங்கே இப்போ நாங்கள் ஒரு 1.5 மாதம் மட்டும் நல்ல நிம்மதியாக மாதத்தில் நல்லா திருப்தியாக இருக்கோம். இனி இந்த அம்மையை தான் நாங்கள் வழிபடுவோம். வேறு எந்த தெய்வத்தையும் வழிபட மாட்டோம். வேண்டாத தெய்வங்கள் கிடையாது. எனக்கு இப்போ மனசுக்கு நிம்மதி சந்தோஷத்தை தந்த அந்த அத்திபத்திரேஸ்வரி அம்மன். என் பேர் ஜெனிசா சிங், என் அப்பா பேர் ஜெயசிங், என் அம்மா பேர் சுதாமணி. நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கக்கன்மலை கிராமத்தில் வசிக்கிறோம். எங்கள் முன்னோர்கள் ஹிந்து மதத்தை வச்சு வழிபட்டாங்க. ஆனால் நாங்கள் கிறிஸ்தவங்களாக இருந்து இந்த இந்நாள் வரைக்குமே இந்த ஜோபானையை வச்சு தான் நாங்கள் வழிபடுத்து இருந்தோம். நிறைய தெய்வங்களை வேண்டாதது இல்லை. நிறைய மிக்கேல் அதிதூதர், இயேசு, ஜார்ஜ் மிக்கேல் அதிதூதர் இவங்களெல்லாம் வச்சு நல்லா வழிபடுத்து வந்தோம். ஆனால் எங்களுக்கு மனசில் எந்த நிம்மதியும் கஷ்டங்கள் எதுவுமே தீரலை. ஆனால் இப்போ ஒரு கடந்த 1.5 மாத காலமாக அத்திபத்திரேஸ்வரி தக்கலை பத்மநாபபுரம் அருகில் உள்ள ஒரு கோயில் அத்திபத்திரேஸ்வரி அம்மை கோயிலில் சென்றோம். அங்கே போனப்புறம் எங்களுக்கு நிறைய மாற்றங்கள், மனசில் நிம்மதி, எல்லா சந்தோஷங்களும் நிறைஞ்சு நாங்கள் நல்லா இருக்கோம். அம்மா எங்களை நல்லா வாழ வைப்பாங்க. இல்லை நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. இனி தொடர்ந்து நாங்கள் இந்த அம்மையை தான் வழிபடுவோம். இனி இந்த ஜோபாலை எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் அம்மா எங்களுக்கு மகள் தந்திருக்காங்க.
வச்சு நாங்கள் இனி அம்மையை வழிபட போகிறோம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி ஜெய்.